ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி சரியான ஒரு பிளானை பண்ணி பார்த்தோம்னா, ஜோசியர்கிட்ட ஒரு அம்மாவும் அவங்க ரோஹிணியோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்பவும் அந்த அம்மாவும் ஜோசியர்கிட்ட கூட கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒழிஞ்சு நின்று அவங்க சாமுண்டீஸ்வரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும், அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு என் பொண்ணு கன்சீவாக இருக்கிறா, எப்படி இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கவும், அப்போ ஜோசியரும் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதனால உங்கள் குடும்பத்துக்கே நல்லபடியான ஒரு அதிர்ஷ்டமே இருக்க போகுது அப்படிங்கும்போது, இல்லை இந்த குழந்தை பிறக்கிறதுனால அவங்க பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் வராதுமா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே அப்படியே மயில்வாகனம் கை தட்டிட்டே உள்ள வராங்க. இப்படி அவங்கள பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சியடையவும், அடுத்தது சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பொய் சொல்லியிருப்ப அப்படிங்கும்போது, அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ஜோசியரே, நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியமலை சத்தியம்லாம் என்கிட்ட பண்ணினீங்க, இதுதான் நீங்கள் உங்கள் தொழிலுக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, உடனே ஜோசியர் சொல்கிறாங்க, ஐயோ நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ மயில்வாகனம் ஜோசியரை அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ கார்த்தி தடுக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணினீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கவும், இப்போ சந்திரகலா ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டேன் போலுக்கு, இப்போ இவர் என்ன சொல்ல போகிறாரு தெரியல அப்படிங்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு என் பொண்ணு வயிற்றில் உள்ள குழந்தைய இப்படிலாம் நீ சொல்லிட்டு இருந்த, அந்த குழந்தையால எனக்கு ஆபத்து வரும்னு வேற சொன்னேன், எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஜோசியர் சொல்லுதாங்க, இந்த மாதிரிக்கு நானா சொல்லலை, என்னை மிரட்டி சொல்ல வச்சாங்க அப்படிங்கவும், யார் அப்படி சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சிவனாண்டியும் மயில்வாகனம் தான் அப்படிங்கிறாங்க. நினைச்சேன் இதெல்லாம் அவனுங்க தான் பண்ணியிருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு மயில்வாகனம் கோபத்தோடு சொல்லவும், என் குழந்தைய பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சாமலாம் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சமாதானப்படுத்துறாங்க, அண்ணா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தவும், அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உங்களை நம்பி தானே நாங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்காக கொடுக்குறோம், நீங்கள் இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, உங்களை நம்பி என் பொண்ணையும் என் பொண்ணு வயிற்றில் உள்ள குழந்தையும் நான் மோசமாக நடத்திட்டேன், அதனால அவன் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நீங்களாம் பணத்துக்காகவும் இப்படி மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களால் ஒரு குடும்பத்தை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கவே மாட்டீங்களா அப்படிங்கவும், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என் குடும்பத்தை இந்த மாதிரிக்கு மிரட்டினாங்க, நான் அப்படி பொய் சொல்லலைன்னா என் குடும்பத்தையே பழி வாங்கிடுவேன், கதையை முடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் பயந்து போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே சாமுண்டீஸ்வரியும் ஜோசியரை திட்டிக்கிட்டு வரவும், அப்போ உடனே பார்த்தோம்னா சந்திரகலா ஐயோ நம்ம போட்ட திட்டம் எல்லாமே பாலா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, என்னங்க நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பி போச்சு அப்படிங்கும்போது, என்னாச்சு சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நடந்த கதையை சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அவங்க ரோஹிணியை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகும்போது, இங்கே பார்க்கும்போது கார்த்தி மயில்வாகனத்தை அழைச்சிக்கிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு விபரீதம் ஏற்பட்டுச்சுல்ல, அந்த இடத்துக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இதுவும் சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சகலன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மயில்வாகனை கேட்கும்போது, ஆமாம், அதாவது ரோஹிணியோட குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு அத்தைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ரோஹிணியோட குழந்தை தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு பழிய போடலாம்ல, அதனால இது எல்லாமே சின்ன மாமியாரையும் சிவனாண்டியும் சேர்ந்து போட்ட நாடகம் அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரு சகலை, நான் அந்த சின்னத்தையே நான் சும்மா விட மாட்டேன், இப்போமே நான் என்ன பண்ணுற பார் அப்படிங்கும்போது, அண்ணன் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி ரோஹிணிக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாங்க நம்ம ரோஹிணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், ரோஹிணி வீட்டில் இல்லை. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பயந்துட்டு, அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, ரோஹிணி ஒருவேளை தப்பாக முடிவெடுத்திருப்பாள் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே ரேவதி ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்றாங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. உடனே என்னது ரோஹிணியை காணல, அவ எங்க போயிட்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன், மயில்வாகனம் எல்லாருமே பதட்டம் அடையவும், அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பா அவங்க ஏதோ தப்பான முடிவு தான் எடுத்திருக்கணும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்படின்னு மயில்வாகனம்ல ராஜராஜன் கேட்கும் போது, ஆமா மாமா, இந்த குழந்தையால அத்தைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரோஹிணி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருப்பா, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லவும், அங்கே உடனே எல்லாரும் அடிச்சு பரண்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே கார்த்தி சொன்ன மாதிரிக்கு ரோஹிணி இந்த மாதிரிக்கு தன்னுடைய குழந்தை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அது பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கவும், அப்போ கடைசி நேரத்தில் அவங்க ரோஹிணியை காப்பாற்றிருந்தாங்க. அப்போ ரோஹிணியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி கெட்டி பிடிச்சி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. ரோஹிணி என்னம்மா அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு நீங்கள் வேணுமா, அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது, உடனே ரேவதி சொல்கிறாங்க, அக்கா நீ அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், உண்மையை சொல்ல பண்ணாக்கி இந்த மாதிரிக்கு ஜாதகக்காரர் சொன்னது எல்லாமே பொய்க்கா, இதுக்கு சிவனாண்டியும் முத்துவேலு தான் காரணம், அவங்க தான் குழந்தை இல்லாமல் ஆக்குறதுக்காக இப்படி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற ரேவதி அப்படிங்கும்போது, ஆமாக்கா அப்படின்னு சொல்லி நடந்தது சொல்லவும், இது கேட்டதுமே ரோஹிணி அப்படியே ஆவேசப்படுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அங்கே பாரு ரோஹிணி, இப்போ நீ வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிற, இந்த மாதிரிக்கு நேரத்தில் நீ எதுவுமே நினைக்கக்கூடாதுமா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை அவங்க அழைச்சி
அழைச்சிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதியும் கார்த்தியும் வந்து அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, ரோஹிணியோட குழந்தைக்கு நீங்கள் எதுவும் பண்ணலை இல்ல, அவள் நல்லா தானே இருக்கிறா, குழந்தை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ரோஹிணி கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் வந்து ரோஹிணி வந்து தன்னுடைய அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து அழுதாங்க. அப்படின்னு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்படி நான் பண்ணலைன்னா அப்புறமா நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் எனக்கு வர வழி இல்லாமல் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது வந்து அவங்க வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி நான் வந்து அவங்கள படுக்க வச்சனே தவிர கண்டிப்பாக வந்து அவங்க நினச்ச மாதிரிக்கு அந்த குழந்தைய நான் அழிச்சிருக்க மாட்டேன். உங்கள் வீட்டுக்கு தான் வந்து ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி ரேவதியும் டாக்டருக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி வந்து 4-5 வருஷம் குழந்தை இல்லாமல் இப்போ தான் வந்து முறையாக அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய அம்மாவுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரேவதி வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாரிசு எங்கள் அக்காவோட குழந்தை. அந்த குழந்தைய நாங்கள் எப்படிலாம் வந்து பெற்று வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவளும் ஆசைப்பட்டிருப்பா, அது மாதிரிக்கு நாங்களும் ஆசைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஜோசியர் சொன்னாங்க. அதனால தான் எங்கள் அக்கா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா. ஆனால் எப்படியோ நீங்கள் வந்து நாங்கள் வரதண்டியும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்களே, அந்த குழந்தைய நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும் அவங்களும் பரவாயில்ல நான் என்னுடைய கடமையை தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அவங்க 2 பேரும் வராங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ வீட்டுக்கு போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கும்போது எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அதை முடிச்சுட்டு வர அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதி போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணவும் மயில் வாகனம் வந்துருந்தாங்க. என்ன சகல அப்படிங்கும்போது அந்த சிவனாண்டியும் முத்துவேலையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சகல நானே அந்த முடிவில் தான் இருந்தேன், என் குழந்தைய இந்த மாதிரிக்கு பண்ணுறதுக்காக இருந்திருக்கிறாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே சந்திரகலா பேசிட்டு இருக்கும் 3 பேரையும் வந்து கார்த்தியும் மயில் வாகனமும் வெளுத்து வாங்குறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.